நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப இத நம்ம சொல்லணும்னா, இத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எனக்கு புரியலன்றத சொல்லிடுங்க. எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்ட் என்ன வரும்? நீங்க என்ன மீன் பண்றீங்கன்றது எனக்கு புரியல. அப்படின்னு சொல்லும்போது வாட் யூ மீன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க, வாட் யூ மீன். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டான்றது மெயின் கிளாஸ், வாட் யூ மீன்றது நவுன் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு நீ என்ன செய்கிறன்னு எனக்கு புரியல. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்கிறன்னு எனக்கு புரியல. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறீங்க, எனக்கு புரியலன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல. ஐ டோன்ட், நீங்கள் எப்போ நீங்கள் வந்து எனக்கு புரியலன்னு சொல்ல வந்தாலும் இந்த இந்த அப்படியே இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கிங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரீங்கன்னா, என்ன உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றது, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்றது எனக்கு புரியல. ஸோ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இதே வந்து நம்ம ஒரே ஒரு கொஷினாக மட்டும் கேட்குறோம், ஒரு எதிர்க்க இருக்கிறவங்கள கொஷினாக பார்த்து கேட்குறோன்னா, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வாட் ஆர் யூ டூயிங். ஸோ அதோட வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும்னா, ஃபஸ்ட்டு WH வேர்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிலரி வேர்ப் வரும். ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா நம்ம ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம். ஆக்சிலரி வேர்ப் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்னென்ன, ஐ, வி, யூ, தே, நேம்ஸ் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் வேர்ப் வரணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கொஷினை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா. ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வரும். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணிட்டு இருக்க, வாட் ஆர் யூ டூயிங். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ அதை எப்படி எழுதணும்னா, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கன்றதுக்கு அந்த என்னன்றது வாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்னா சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப் இருந்தால் ஆக்சிலரி வேர்ப், நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப், இந்த மாதிரி வரணும். இதுதான் ஸ்ட்ரக்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எப்படி கேட்கலாம், வாட் யூ ஆர் டூயிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங். அதே நம்ம ஜஸ்ட் ஒரு கொஷினாக கேட்கணும்னா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லணும்னா I don't understand what you are doing. Subject verb. What you are doing. I don't understand what you are doing. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ ஏன் அதை சொன்னன்னு எனக்கு புரியல. நீ ஏன் அதை சொன்னன்னு எனக்கு புரியல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட போகிறோம், எனக்கு புரியலன்றது சொல்லிடுவோம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ ஏன் அதை சொன்னன்னு, நீ ஏன் அதை சொன்னாய் என்று, இல்லை நீ ஏன் அதை சொன்னன்னு. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்குமே உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியும். நீனா யூன் வரும், அதுனா தட்டு, ஏன்னா ஒய்இ, சொன்னா சொல்கிறது ப்ரெசன்ட் V1 V2 V3லாம் படித்து வச்சுக்கோங்க. சே, செட், செட். ஓகேங்களா. நீ ஏன் அதை சொன்ன, இப்போ நம்ம வந்து எதிர்க்க இருக்கிறவங்கள பார்த்து நீ ஏன் அதை சொன்ன அப்படின்னு சொன்னோன்னா எப்படி கேட்கலாம், ஒரு கொஷினை கேட்குறோம், நீ ஏன் அதை சொன்னேன்னா ஒய் டிட் யூ சே, ஒய் டிட் யூ சே. ஸ்ட்ரக்சர் என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து அந்த வேர்டு வந்துடணும். ஒய் ஏன்ற கேட்குறோம் இல்லையா, அந்த வேர்டை போட்டுக்குங்க ஒய். அதுக்கப்புறமா ஆக்சிலரி வேர்ப் வரணும். அதுக்கு அடுத்தது என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் வரணும். சொன்னன்றதுக்கு நமக்கு என்ன வேர்டு இங்கிலீஷில், சே இல்லையா. ஒய் டிட் யூ சே. இது வந்து ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் பாஸ்ட் டென்ஸ், அதனால ஒய் டிட் யூ சே. ஒய் டிட் யூ சே, நீ ஏன் அதை சொன்ன, ஒய் டிட் யூ சே அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவங்கள பார்த்து கேட்கலாம். ஆனால் இப்போ நம்மளோட சென்டென்ஸ் என்னென்னா, நீ ஏன் அதை சொன்னன்னு எனக்கு புரியலை. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு புரியலைன்னு சொல்லிவிடுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு அடுத்தது வந்து என்ன வரணும்னா, நீ ஏன் அதை சொன்னன்னு, நீ ஏன் அதை சொன்னன்னு எனக்கு புரியலை. ஸோ எனக்கு புரியலைன்றது நம்ம சொல்லியாச்சு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் என்ன வரணும், நீ ஏன் அதை சொன்னன்னு, ஒய் யூ செட் தட், ஒய் யூ செட் தட். அது ஒரு கொஷினாக கேட்கறதா இருந்தால் ஒய் டிட் யூ சே, ஏன் சொன்னன்னு எதிர்க்க இருக்கவங்களை பார்த்து கேட்போம். அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறதா இருந்தால், எனக்கு நீ ஏன் அதை சொன்னன்னு புரியலை அப்படின் போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ செட் தட், ஒய்
சப்ஜெக்ட் யூ, நெக்ஸ்ட் வேர்ப் வரணும். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நம்ம கேட்டு பேசி முடிச்சாச்சு. அதனால செட்ன்ற V2 பாஸ்ட் வேர்பை யூஸ் பண்ணணும். அதுன்றதுக்கு தட். ஒய் யூ செட் தட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ செட் தட், நீ அது சொன்னேன்னு எனக்கு புரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ செட் தட். கொஷினாக கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பீங்க, ஒய் டிட் யூ சேன்னு சொல்லுங்கள். ஒய் டிட் யூ சே, நீ ஏன் அதை சொன்ன, ஒய் டிட் யூ சே. அதே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீ ஏன் அதை சொன்னேன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ செட் தட், ஒய் யூ செட் தட். சப்ஜெக்ட் வேர்பு, WH வேர்டு, சப்ஜெக்ட் வேர்பு. மீதி ரிமைனிங் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒய் யூ செட் தட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ செட் தட், நீ ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு புரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ செட் தட். செட்டு பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பாஸ்ட் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட், அதனால தான் நம்ம இங்கே பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேர்ப் மீன் சொல்லி ப்ரெசன்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ கரண்ட்டில் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், யூ ஆர் டூயிங் சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட்னா செட்ன்ற பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு தடவை நல்லா பாருங்கள், திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வேறு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே டைப்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.